கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட உயிரிழப்புக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 60 பேருக்கும் மேல் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம், கஞ்சா, மதுபானங்கள், டாஸ்மாக் போன்ற போதைப் பொருட்களில் தள்ளாடும் மாநிலமாக மாறிய திமுக அரசை கண்டித்து தேமுதிக கழக பொதுச் செயலாளர் தமிழகத்தின் ஜான்சி ராணி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேமுதிக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன், கள்ளக்குறிச்சி தேமுதிக மாவட்ட செயலாளர் எஸ் கருணாகரன் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். திமுக அரசை கண்டித்து கோஷமிட்டு கண்டனத்தை தெரிவித்தனர். இதில் திரளான மக்கள், கட்சி தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சங்கராபுரம் செய்தியாளர் ஏஆர் சௌத் அலியுடன் உங்கள் தவசி ரமேஷ். கள்ளச்சாராய சாவுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்காது திமுக அரசை துணை போல திமுக மீது கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு துணை போல திமுக மீது இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டாங்க. எதற்கெடுத்தாலும் ஆளுக்கு முன்னாடி வந்து நிற்பாரு ஸ்டாலின் அவர்கள். ஏன் இந்த கள்ளக்குறிச்சியில 60 பேர் இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க, 100க்கும் அதிகமானவர்களுக்கு கண் பார்வை போயிருக்கிறது. ஒரு கேவலமான ஒரு அரசு தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில எத்தனை பேர் இன்னைக்கு கள்ளச்சாராயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களே, கொஞ்சம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் பிளாஷ்பேக் பண்ணுங்க, கொஞ்சம் எல்லாருமே கவனத்தை ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி செலுத்துங்க. எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் கருப்பு கொடி தூக்கிட்டு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு மதுவை ஒழிப்போம், மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி உங்க வீட்டு உங்க தங்கச்சி தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த அரசுக்கு மக்கள் மீது எந்த விதமான அக்கறை இல்லைன்னு சொன்னாங்க. உங்க ஆட்சி இப்ப 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. மக்கள் மீது இந்த அரசுக்கு என்ன அக்கறை என்பதை மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு நேற்று சட்டசபையில சொல்றாரு முதலமைச்சர், பெண்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசுன்னு சொல்றார். உண்மையிலே இது பெண்களை பாதுகாக்கின்ற அரசா? தாய்க்குழந்தைகளை நீங்கள் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பெண்கள் தங்கள் தாலிகளை இழந்து விதவைகளாக குழந்தை குட்டிகளோடு இன்னைக்கு எப்படி வாழ்க்கை நடத்துவது என்று இருக்கிறேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட் கேப்டன் மக்கள் பயன்பாட்டுக்கு தானே கொண்டு வந்தார். எதற்காக அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கிருந்து அகற்றுறீங்க? இதையெல்லாம் அகற்றும் நீங்கள் மக்கள் உயிரை பாதுகாக்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள், கட்சியினர் எல்லாம் இங்கதான் இருக்கீங்க. அந்த இடத்துல நிச்சயமாக பஸ் ஸ்டாண்ட் கேப்டன் அமைச்சது போல கட்டாயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்கு நடத்துவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில 60 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. எவ்வளவு ஒரு மன வருத்தத்தோடு இதை நான் பதிய வைக்கிறேன். மக்களுக்கும் சரி, கழகத்தினருக்கும் உங்கள் அன்னையாக ஒரு அன்பு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். தயவு செய்து இந்த ஆளும் கட்சியினுடைய சூழ்ச்சிக்கு நீங்க யாரும் அடிபணிச்சிட கூடாது. எதுக்காக இன்னைக்கு தெருவுக்கு 4 டாஸ்மாக் திறந்து வச்சிருக்காங்க? கள்ளச்சாராயம் வரக்கூடாது என்பதற்காக தெருவுக்கு 4 டாஸ்மாக் கடை. ஆனால் டாஸ்மாக் கடையும் இருக்கு, கஞ்சா விற்பனையும் இருக்கு, கள்ளச்சாராயமும் விற்கிறாங்க. அப்ப இந்த காசெல்லாம் எங்க போகுது? இங்க இருக்கின்ற 2 எம்எல்ஏ, ஒருத்தர் உதயசூரியன், ஒருத்தர் இன்னொருத்தர் வசந்தம் கார்த்திகேயன் தான் இதுக்கு முழு பொறுப்பு என்று ஒட்டுமொத்த மக்களை தெரிவிக்கிறாங்க. ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி மக்களே குடிக்கிறவங்கள குடிகாரங்கன்னு சொல்லக்கூடாதா? அது சொன்னா தப்பா? அப்ப குடிக்காரங்கன்னு சொல்லாம இல்ல கலெக்டர் சொல்லுவாங்க. அவங்க காலையில எந்திரிச்சவனே குடிக்கிறவங்கள இங்க குடிகாரன்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு வக்காலத்து வாங்குற ஒரு அமைச்சர் இருக்கிறாருன்னா இதை விட ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்களுடைய
இன்னொரு முறை மக்கள் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக பணத்தை கொடுத்து மக்கள் வாயை அடைத்திருக்காங்க திமுகவினர். யாருடைய காசு? மக்களுடைய வரி பணம். இன்னைக்கு திமுக அறக்கட்டளையோ இல்ல அவங்க சொந்த பணமோ இல்ல, மக்கள் வரி பணத்துல 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு எதுக்கு கொடுக்கறீங்க? அப்படி என்ன அவங்க தியாகம் பண்ணி செத்துருக்காங்க? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் கொடுக்குதுன்னா இது எதற்கான ஒரு முன் உதாரணம்? இது காவல்துறை இருக்காங்க, மீனவர்கள் இருக்காங்க, ராணுவத்தினர் இருக்காங்க, தொழில் இன்னைக்கு எவ்வளவு பேர் மக்களுக்காக உழைப்பவர்கள் உயிரிழந்த என்ன அவங்களுக்கெல்லாம் நீங்க தருகிறீங்க? இன்னைக்கு கள்ளச்சாராயம், டாஸ்மாக், இன்னைக்கு கஞ்சா விற்பனையில கோடிக்கணக்காக சம்பாதிச்சு அதை வர காசை வச்சு ஓட்டுக்கு காசை கொடுக்கிறது, லஞ்ச ஊழல் செய்யறத தவிர இந்த திமுகவுக்கு ஒண்ணுமே. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில பார்த்தோம்னா இதுக்கு என்ன தீர்வு? இன்னைக்கு எவ்வளவு பெண்கள், எவ்வளவு குழந்தைங்க இன்னைக்கு பாதிச்சிருக்காங்க. இல்ல இப்படியே நாங்க விட போறது கிடையாது. நிச்சயமாக தேமுதிக சார்பாக கவர்னர் RN ரவியை சந்தித்து மக்கள் சார்பாக முறையிட போகிறோம். மத்திய அரசுக்கு இந்த நிச்சயமாக இந்த பிரச்சனையை கவனத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். இங்க ஃபெமிபைசோல் அப்படிங்கிற மருந்து கிடையாது, இதுதான் உண்மை. அந்த மருந்து மட்டும் ஸ்டாக்ல இருந்திருந்தா இவ்வளவு உயிர் நம்ம போயிருக்காது, இது உண்மை. இங்க மருந்து ஸ்டாக் இல்லாதனால ஜிப்மர்ல இருந்து அந்த மருந்து கொண்டு வந்த பிறகுதான் இங்க கொஞ்சம் உயிரை சேவ் பண்ண முடிஞ்சது. ஆனா அதுக்குள்ள எல்லாரும் நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் கண் பார்வை போயிடுச்சு. ஆனா தேமுதிக ஆர்ப்பாட்டம் குடியை கெடுக்குது டாஸ்மாக், குடியை கெடுக்குது டாஸ்மாக், உயிரை எடுக்குது பாக்கெட் சாராயம், உயிரை எடுக்குது பாக்கெட் சாராயம், கள்ளக்குறிச்சி வீதிகளிலே பெருகுது கள்ள சாராயம், பெருகுது கள்ள சாராயம், குடித்தவர் எல்லாம் மாண்டனரே, கருணாபுரத்து கிராமத்திலே கருணாநிதியின் புதல்வரே, தமிழகத்தின் முதல்வரே, சென்ற ஆட்சியில் நீங்கள் டாஸ்மாக்கு எதிராக கருப்பு கொடி பிடித்து குடும்பத்தோட நீலி கண்ணீர் வடித்தீரே, இப்போ அந்த நிலை என்னாச்சு? இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டனர். அந்த இளம் விதவைகளுக்கு உங்கள் பதில் என்ன? பாட்டிலுக்கும் கமிஷன் உண்டு, பாக்கெட்டுக்கும் கமிஷன் உண்டு, அமைச்சர் முதல் அதிகாரிகள் வரை அனைவருக்கும் கமிஷன் உண்டு. ஆண்டுக்கு 46,000 கோடி வருமானம், அதிலே உரிமை தொகை, உதவித்தொகை, இலவச எல்லாம் கேடு கெட்ட. நாளைய தமிழக விடிவெள்ளி கேப்டனுடைய ஆட்சியில சிறந்த ஒரு ஆட்சியை கொண்டு